ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய வரலாற்றினுடைய முதல் யுத்தம் பத்ருடைய யுத்தம். அந்த பத்ரு யுத்தத்தில் கிட்டத்தட்ட 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதில் மதீனத்து வாசிகள் அன்சாரின்னு சொல்லுவோம். மதீனத்து தோழர்களை அன்சாரி தோழர்களும், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனவர்களை முஹாஜிரின்கள்னு சொல்லுவோம். அப்போ இதில் 14 பேரில் 6 பேர் முஹாஜிரின்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனவர்கள். 8 பேர் மதீனத்து வாசிகள். அப்போ கிட்டத்தட்ட மொத்தம் 14 சஹாபாக்கள் ஷஹீத் ஆகினாங்க. பொதுவாக எந்த கபரிஸ்தானம் போனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல துஆ செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அப்படி முன்னாடி எடுத்துருவோம். சொல்லித்தரக்கூடிய துஆ சொல்லிக் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் லலாஹிகூன். அஸ்அலுல்லாஹ லனா வலக்கும் அல் ஆஃபியா. அந்த துஆட கரெக்டாக பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிம்களான கபர்வாசிகளே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு சாந்தியை உண்டு பண்ணட்டும். இறைவன் நாடினால் நாமும் அந்த இடத்துக்கு உங்களை சந்திப்பதற்கு தான் இருக்குகிறோம். உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை நாங்கள் கேட்குகிறோம் என்பதுதான் அந்த துஆட கருத்து. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த துஆவை என்ன செய்யணும்? ஆடமாக்கணும், மனநமிடணும். இன்ஷா அல்லாஹ் மனமாக்குமா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து நாங்கள் போகிறது யுத்தம் நடந்த இடம் மஸ்ஜித் அல் அலி. அங்கே போய் தொழுகையை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் யுத்தத்தினுடைய வரலாறு பார்க்கலாம். அது வந்து சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய பேர். அது ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய பேர்.